இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, ஒரு ஹாரரான மூவி. அதாவது ஒரு தங்க புதையல் வந்து ஒரு காட்டுல அழிஞ்சிருக்கு. ஒரு பள்ளத்தாக்குல. அங்க வந்து நெறைய ஒரு இது இருக்கு. அப்படின்னு தேட ஒரு கேங் போய் அவங்க என்னென்னலாம் ஆகுறாங்கன்னு இந்த படத்த ஃபுல்லா காட்டியிருப்பாங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் மைண்ட். இந்த படம் 2012ல வந்த ஒரு படம். இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல என்ன காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்காரன், அவன் செம்ம பெரிய கோடீஸ்வரன். அவன் கேர்ள் ஃப்ரெண்டு. அவனுக்கு ஒரு 6, 7 பாடி கார்ட்ஸ். இவங்கள கூப்பிட்டுட்டு ஒரு காட்டுக்குள்ள போவான். அதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் காட்டுவாங்க. ஒரு காட்டுக்குள்ள ஒரு கேங் வந்து தங்க புதையல தேடி உள்ள போயிட்டு அதுல வந்து மாட்டிப்பாங்க. அங்க மாட்டி அந்த அந்த பள்ளத்துல விழுந்து இறந்து போயிடுவாங்க. அதோட படத்தோட டைட்டில் போட்டு இந்த சீனை காட்டுவாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப இவன் இந்த பணக்காரன் உள்ள போவான். இவன் கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு போவான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் மியா அவங்க பேரு. அவங்க வந்து இந்த சர்ச்லாம் பண்ணி இந்த அகழ்வாழ் துறை சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து அவங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் பார்த்து அவங்க எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க கையில ஒரு கேமரா இருக்கும். இவன் எதுக்கு பாடி கார்டு கூட்டு போறான்னா, அதுக்குள்ள போறவங்க எல்லாருமே இறந்து போயிறாங்க. அவங்க அப்பாவே அதுக்குள்ள போய் தான் இறந்துருப்பாரு. அதனால இவன் வந்து இத்தனை பாடி கார்ட்ஸை செலவு பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கான். எவ்வளோ பணம் அதுக்கு லட்சக்கணக்கில் டாலர்ஸ் கிட்ட செலவு பண்ணியிருப்பான். இவங்க அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிப்பாங்க. போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அங்கேயே நிறைய பொருட்கள் இந்த பழங்காலத்து இந்த ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது, இந்த 2ஆம் வேர்ல்டு வார் நடந்த காலகட்டத்துல வந்து இருக்க பொருட்கள்லாம் இவங்க கண்ணில் தென்படும். அதெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. மியா வந்து ஒன்றுனா ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பா. அப்படியே இவங்க வாக் பண்ணி போகும்போது இவன் வந்து அந்த பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். நம்ம ஒரு ட்ரெஷரை தான் தேடி வரோம். இந்த இந்த காட்டுக்குள்ளே இருக்க ஒரு பெரிய வால் நகரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பருக்குள்ளே அதிக கோல்டு இருக்குன்றத மியாவுக்கு மட்டும் தான் சொல்லியிருப்பான். அவங்க கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட கூப்பிட்டு போவான். இப்போது இங்கே இருக்க அந்த பாடி கார்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களாம் ஒரு ஒரு பொருளாக எடுத்துகிட்டு வரும்போது டக்குன்னு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டோர் தெரியும். அந்த டோரை பார்த்துருவாங்க. அந்த டோருக்குள்ளே இறங்கி போகிறதுக்கு நினைப்பாங்க. இந்த டோருக்குள்ளே தான் நிறைய பேர் விழுந்து இறந்து போயிருப்பாங்க. ஆனா மியா வந்து யோசிப்பா, இதை எப்படி திறக்கலாமா வேண்டாமா, ஒரு சாம்பர் மாதிரி இருக்கும், அதில் டோர் இருக்கும். பட் வேற வழி இல்லாமல் போய் திறந்துருவாங்க. ஒரு காற்று புஷ்னு அடிக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பார்த்து பயந்து நின்றுவாங்க. பட் ஆனால் அங்கே எதுவுமே ஆகாது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் பயங்கரமாக ஏதோ அட்டாக் ஆகி விழுந்திருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த குழி மாதிரி இருக்கும், அதில் விழுந்துருவாங்க. அதுக்குள்ளே ஒரு சாம்பராக போகும். அந்த சாம்பருக்குள்ளே இவங்க எல்லாருமே போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்பயே ஒருத்தர் வந்து அந்த விழுந்ததுல வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பார். யாருன்னா அவனோட பாடி கார்ட்ஸ். அவனை எப்படியோ இது பண்ண பார்ப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ இருக்கான் பணக்காரன், அவன் வந்து சொல்லுவான், சரி விடுங்க அவ்வளோதான், அவன் இறக்க போகிறான் அப்படின்னும் போது பாடி கார்ட்ஸ் வந்து, உனக்கு நாங்கள் செக்யூரிட்டியாக தான் வந்தோம், இந்த மாதிரி எங்கள் ஆளை வந்து ஒருத்தனை இப்படி சாவடிச்சிட்டேன்னு சொல்லும் போது, இங்கே பாரு அவன் ஒருத்தர் போனால் போட்டோம், இதுக்குள்ள பலக்கணக்கான தங்கமே இருக்குது, தங்கத்தில் அந்த மண்ணு கூட தங்கமாக தான் இருக்கும், ட்ரெஷர் அப்படி இருக்குது, எடுத்தால் நம்ம எல்லாருமே பணக்காராயிடலாம். இந்த பாடி கார்ட்ஸ்களுக்குலாம் ஒரு பேராசை வந்துடுது. உடனே என்ன சொல்கிறா, அப்போ எங்களை வந்து தங்கத்தை எடுக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு இவங்களும் அவனை விட்டுருவாங்க. அவன் இறந்ததை ஃபாலோ பண்ணி இவனுங்களும் ஒரு மாதிரி பேராசையில் தங்கத்தை தேட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு சாம்பருக்குள்ளே போயிட்டு இருக்கும் போது அங்கே வந்து பழைய காலத்து ஆர்மி டக்குன்னு ஒரு எலும்பு கொண்டு பார்ப்பாங்க. இந்த ஸ்கல்டன் மாதிரி ஒன்று வந்து பயமுறுத்தும். அப்படி பயமுறுத்தோன்னே இவங்க எல்லாம் பயந்து போய் ஒளிஞ்சிருவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் கூட போன அந்த லைக் சோல்ஜர் மாதிரி அந்த செக்யூரிட்டி கார்டு பாடி கார்ட்ஸ் இருக்காங்களா, அவன் தான் போட்டு யாரோ ஒருத்தன் பயமுறுத்தியிருப்பான். உள்ளே போயிட்டே இருப்பாங்க. ஒரு சாம்பருக்குள்ளே போவாங்க. விசித்திரமாக இருக்கும். டக்குன்னு மணல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும், இடிஞ்சு விழ ஆரம்பிக்கும். அங்கே போய் எல்லாரும் ஒளிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சேஃப் ஆகிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே போக அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இந்த ஜாப்பனீஸ் கண்ட்ரிஸோட மிலிட்ரிஸ் சோல்ஜர்ஸோட எலும்புக்கூடு அந்த ஸ்கல்டன் இருக்கும். அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மியோட பேட்ச்லாம் போட்டிருக்கும். அப்போ இது பார்ப்பாங்க, எந்த காலத்துது அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வார் நடக்கும் இல்லையா, செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கிறப்போ நடந்த சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். அதெல்லாம் பார்த்து இவங்க கண்டுபிடிப்பாங்க. இது வந்து மியா வந்து ஒன்று ஒன்றா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பா. இது மாதிரி ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பா. அப்போ வந்து இவங்களுக்குள்ள சொல்லுவா, இங்கே வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் இருந்த சோல்ஜர்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க, அவங்கலாம் வந்து இங்கே இறந்து போயிருக்காங்க, அப்போ இது சம்திங் என்னவோ இருக்குது அப்படின்னும் போது அவங்கலாம் ஜாப்பனீஸோட ஆர்மிஸ் அவங்க தான் அங்கே இறந்துருப்பாங்க. அவங்களோட ஸ்கல்டன் தான் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி வாக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அங்கே இருக்க நிறைய இந்த போருக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் இதெல்லாம் எடுப்பாங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது அவன் கூட கூட்டு போனால் இன்னொரு பாடி கார்ட்ஸ் வந்து ஏதோ அட்டாக் பண்ணுற மாதிரி ஒன்று வரும். அதுக்குள்ளே அவன் மாட்டிப்பான், அவன் விழுந்துருவான். விழுந்ததுக்கப்புறமா இந்த சைடு வந்து மியா கிட்ட வந்து போகும்போது அங்கே ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை தட்டிட்டு மியா எடுத்து படித்தா அதில் பல விஷயங்கள் இருக்கும். பயங்கரமான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, இந்த இடத்துல தங்கம் மட்டும் இல்லை,
அதை தாண்டி இங்க ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு. என்னன்னா, மனுஷர்களோட உடலை வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்கள பல மிருகங்களா மாத்தி ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஆராய்ச்சியை பத்தி ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான். அதை பத்தி ஃபுல்லா அவன் ரெஃபரா எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்த உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவ வந்து அவன் கிட்ட சொல்றா, அந்த ஹீரோ கிட்ட, அதாவது அந்த பணக்காரங்கிட்ட சொல்றான். அவன் வந்து இங்க பாரு, அதெல்லாம் கட்டுக்கதையா இருக்கும், எவனா எழுதி போட்டு போயிருப்பான், இதுக்குள்ள அவ்வளோ தங்கம் இருக்குல்ல, அதை எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் எழுதி போட்டிருப்பா அப்படி சொல்லிட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டே போவான். இப்படி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு இன்னொரு ஒரு சேம்பர் வரும். இப்படி சேம்பரா போவோம். இவங்க அதுக்குள்ள போவாங்க. போனா அங்க பார்த்தா அந்த காலத்துல இந்த மனிதர்களை வந்து தோலை வந்து டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி, எப்படி சொல்றது, ஒரு ஏலியன்ஸ் மாதிரி மாத்தி அவங்களுக்கு ஒரு உடை மாதிரி ரெடி பண்ணி ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. இதெல்லாம் காட்டிங்க பாரு, இதெல்லாம் ரிசர்ச்க்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ப மாட்டான். அடுத்த ஒரு சேம்பருக்குள்ள போவாங்க. அங்க போனா இருட்டா இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா மனுஷனோட அந்த ஸ்கெல்டன்லாம் மாட்டி பெரிய ரிசர்ச்சே நடந்திருக்கு. ஒரு பாட்டிலுக்குள்ள ஒரு கண்ணாடிக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா இந்த அமிலத்தெல்லாம் ஊற்றி ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போதான் இவன் புரிஞ்சுப்பான், உண்மையாவே மனுஷங்க மேலே வந்து ரிசர்ச் நடந்திருக்கு. விச் மீன்ஸ் இங்கே நடந்திருக்கு, இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு. மேபி வந்து இங்கே இருக்கவங்க மேலெலாம் அந்த ரிசர்ச்சை பண்ணி இந்த தங்கத்தை எடுக்க விடாதது கூட பண்ணியிருக்கலாம். இதை யார் பண்ணியிருப்பான் என்னன்றத இந்த பணக்காரனும் மியாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து அந்த 2 செக்யூரிட்டி பாடி கார்ட்ஸை வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துக்க சொல்லி ஒரு சேம்பர்லேயே விட்டு வந்திருப்பான். ஒரு சேம்பராக போவோம், அந்த மரக்கட்டை மாதிரி அதுக்குள்ளே போயிருப்பான். ஸோ இப்போ அங்கே ஒரு செக்யூரிட்டி வந்து இறந்த நிலையில் இருப்பான். 2 பேர் தான் இருப்பாங்க. இந்த 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு எப்படி இவங்க இருக்க பிளேஸ்க்கு வந்துருவாங்க. கடைசியில் ஒரு இடத்துக்கு போனால் ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுற மாதிரி வேகமாக ஒன்று ஓடி வரும். மண்ணு மாதிரி உருவத்தில் வரும். அப்படி வரும்போது இவங்களுக்கு பார்த்தோன்னே பயங்கரமாக பயந்துருவாங்க. ஒரு செக்யூரிட்டி மட்டும் அங்கேயே நின்றுடுவான். ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக நிற்பான். ஒருத்தன் மட்டும் அந்த பொண்ணு கூட வந்துடுவான். இப்போ ஒரு செக்யூரிட்டி, அந்த பணக்காரனோட கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த பணக்காரன், மியா, இவங்க 4 பேர் தான் இருப்பாங்க. ஒருத்தன் அங்கேயே இருப்பான். அங்கே இருக்கப்போ அவனை வந்து ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் வந்து அதுக்கிட்ட மாட்டிட்டு உயிருக்கு போராடிட்டு இருப்பான். பட் அந்த சீனை காட்ட மாட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர் இவங்க போகும்போது இவங்க அந்த இதில் வந்து 2 பேரும் மண்டையிலே யாரோ அடிச்சிருவாங்க. இந்த பொண்ணு அப்போ தான் ஓடி வந்துட்டே இருக்கும். ஹீரோயினும் அந்த பணக்காரனும் மயக்க போட்டு விழுந்துருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மயக்க தெளிஞ்சு எழுந்து பார்ப்பாங்க. யாரோ நம்மளை அடிச்ச மாதிரி இருக்கு, ஏதோ உருவம்னு பார்த்தா ஷீல்டுலாம் போட்டுட்டு ஒரு மனித உருவத்தில் ஒரு உருவம் இருக்கும். அந்த உருவத்தை பார்த்து இவங்க பயந்து அப்படியே பின்னாடி போவாங்க. ஏதோ அட்டாக் பண்ண வருது, ஏதோ இது ஒரு ஜந்து பல்ல, இது நம்மளை ஏதோ பண்ண போகுது அப்படின்னு யோசிப்பாங்க. பட் அதில் வந்து அந்த ஜாப்பனீஸோட பேட்ச் போட்டிருக்கும். ஜாப்பனீஸோட பேட்ச் போட்டதால இவங்க வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆவாங்க. யாருடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜாப்பனீஸோட சோல்ஜர். எப்படி இவன் இத்தனை காலம் 2வது உலகப் போர் நடக்கும்போது இருந்த இவங்கெல்லாம் வந்து இப்படி உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்ககிட்ட ஒரு சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை, நாங்கள் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டோம், இங்கே தங்கம் இருக்கு, அப்படிலாம் தேட வந்தோம், சரி இந்த மாதிரி அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லும் போது அந்த சோல்ஜர் வந்து அப்படியே சிரிப்பான். சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சோல்ஜர் வந்து அவன் ஃபேஸ் எல்லாம் கழட்டி பார்க்கும்போது அழுகிய நிலையில இருப்பான். அப்போ அவனுக்கு தெரியுது இவங்கெல்லாம் வந்து மனுஷங்க அப்படின்ட்டு. அப்போ அவன் எல்லாத்தையும் சொல்லுவான், எங்கள் மேலே ரிசர்ச் நடந்துச்சு, ஒருத்தன் வந்து எங்களை ஏமாற்றி அவன் வந்து எங்கள் உயிரெல்லாம் காப்பாற்றலை, யூரோப்பியன்ஸ் ஆர்மிஸை, அதுக்கப்புறம் யூஎஸ் ஆர்மிஸ், அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் ஆர்மிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் கொடுத்து எங்ககிட்ட ஒரு இன்ஜெக்ஷன்லாம் ஏற்றி எங்களை வந்து இது மாதிரி மாற்றிட்டான். ஸோ நாங்கள் இங்கேயே இருந்த இருட்டிலேயே நான் வாழ்ந்ததால் நான் வந்து இப்படி இருக்கேன்னு சொல்லி அவன் சுயநிலைவுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லுவான். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, நான் ஜாப்பனீஸ் தான், அவன் ஜாப்பனீஸ் ஆர்மின்றது ஜாப்பனீஸ் தான் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது ஹீரோயின் வந்து யூடியூப் வச்சு வீடியோலாம் காட்டுவா. இல்லை, ஜாப்பனீஸ் எல்லாம் வந்து சரண்டர் ஆயிட்டாங்க, உலகப் போரில் நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரி ஓகே, இங்கேருந்து போனால் போதும்னு சொல்லிட்டு 2ஆம் உலகப் போரில் உள்ள மாட்டின ஒரு மனுஷன் அழுகுன மாதிரி இருப்பான். ஆனால் உயிரோடு இருக்கான். அவனுக்கு என்ன இன்ஜெக்ட் பண்ணாங்கலாம் தெரியாது. பட் ஆனால் அவன் நார்மலாக இருக்கான். இப்போ இங்கே இருக்க மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க கேட்டால் எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டை கூட நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான், அவனுக்கு நாட்கள் தெரியாது, டைம் தெரியாது, டேஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது, நான் உள்ளே இருந்திருக்கான். இப்படி இருக்கும்போது தாண்டி போனதுக்கப்புறம் இவன் பணக்காரன் இருக்கான், பணக்காரனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த இன்னொரு செக்யூரிட்டி கார்டும் காலி. இப்போ ஒரு செக்யூரிட்டி கார்டு மியா, அதுக்கப்புறம் அந்த பணக்காரன் இருக்கான். அந்த பணக்காரன் வந்து போயிட்டு ஒரு வேறு சேம்பருக்குள்ளே போகும்போது சரி ஓகே இங்கே கண்டிப்பாக தங்கம் இருக்குன்னு சொல்லி தேடும்போது அங்கே போனீங்கன்னா ஒரு தங்கம் லிக்விட் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காள், அவன் என்ன பண்ணுவானா, இந்த தங்க லிக்விட் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த டியூப்ல இருக்க தங்க லிக்விட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்கம்லாம் இல்லை, இந்த தங்க லிக்விட் தான் வந்து மனுஷனுக்குள்ள கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. அதனால மனுஷங்க வந்து பல மிருகங்கள் மாதிரி ஆயிருக்காங்க. அதனால இவங்க மாறி மாறி அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. இதான் இங்கே நடந்திருக்குன்றதை தெரிஞ்சுப்பான். ஆனால் இவன் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கலாம். அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவா, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வெளியே எடுத்துகிட்டு போய் மார்க்கெட் பண்ணால் நம்ம காசு கிடைக்கும்லன்னு சொன்னேன். பேக்ல எடுத்து அந்த லிக்விட்லாம் ஊற்றிப்பானா இங்கே வந்து ஒரு அமானுஷமான அங்கே அந்த கிரியேச்சர்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, ரிசர்ச் பண்ணாங்க எல்லா சோல்ஜரும் வந்து அந்த
இது மாதிரி ஜாம்பி மாதிரி மாறியிருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வருவாங்க. அப்போ ஹீரோ வந்து மாட்டிப்பான். அந்த பணக்காரன் வந்து மாட்டிப்பான். அவன காப்பாத்துறதுக்காக இவ எடுத்து அந்த லிக்விட ஊத்திருவா. இவனுக்கு சக்தி வந்துரும்னு நெனச்சு. பார்த்தா அவனே வந்து ஜாம்பி மாரி அந்த மிருகம் மாரி அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். ஃபைனலா இவங்க எல்லாரும் தப்பிச்சு ஓடுவாங்க. அந்த அழுகி போன சால்ஜர் இருக்காரு இல்லையா? அவர வந்து கூப்பிடுவாங்க. நீங்க வாங்க அப்படி சொல்லி கூப்பிடும்போது அவர் சொல்லுவாரு, நான் இத்தனை வருஷங்கள் வந்து இந்த மண்ணிலேயே இருந்திருக்கேன். என் உயிர் அந்த மண்ணுக்கே விடுறேன். நீங்க நீங்க போங்கன்னு சொல்லுவாரு. கடைசியில மியாவும் அந்த செக்யூரிட்டி கார்டும் தான் இருப்பாங்க. செக்யூரிட்டி கார்டும் விழுந்துருவாரு. மியா மட்டும் தண்ணீல விழுந்து மேல ஏறி ஐயோ நான் தப்பிச்சுட்டேன்னு வருவா. பட் ஆனா அங்க நூத்துக்கணக்கான ரிசர்ச் பண்ண ஆர்மிஸ் பீப்பிள். அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்க ஆர்மியா இருக்க மாட்டாங்க, மனுஷங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு கிரியேச்சர்ஸ் மாரி மாறியிருப்பாங்க. ஸோ அவங்க அப்படியே இந்த பொண்ண பார்த்துட்டு எல்லாம் மேல ஏறி வருவாங்க. பொண்ணு தப்பிச்சுட்டேன்டா அப்படின்னு கத்தும்போது அப்படியே அவள அப்படியே புடிச்சு அப்படியே கடிச்சிருவாங்க. ஸோ இதோட இந்த படத்த முடிப்பாங்க. மேபி இந்த படத்தோட பார்ட் 2 வருமா என்னன்னு தெரியல. இந்த படத்தோட எண்டிங்லயே வந்து டைரக்டர் அந்த ஹீரோயினும் இறந்து போற மாரி தான் காட்டியிருப்பாரு. இந்த மாதிரியான சூப்பரான படம்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சினி கார்னர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.